ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் பிரியாணியை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க. அதை எடுத்து சூடு பண்ணிவிட்டு அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் தான் ரெடி பண்ணேன். காலிஃப்ளவர் நைட்டே வந்து மசாலாலாம் பிரட்டி வச்சுட்டேன், 65 மாதிரியே ஃப்ரை பண்ணுறதுக்காக. காலையில் அதை ஃப்ரை பண்ணி அவனுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நான் கட்டி அமிச்சிட்டேன். அடுத்து எனக்கு வந்து ஊற வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் வந்து குடிப்பேன். இந்த அத்திப்பழம் இதெல்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அவனுக்கு வந்து மேகி தான் செஞ்சு கொடுத்தேன். ஒரு தோசை சாப்பிட்டு போகாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா பசிக்கும்ன்ட்டு மேகி சாப்பிட்டான். ரேஷ்மா எழுந்திரிச்சோடனே பைபிள் வாசிச்சுட்டு அவள் படிக்கிற வேலையை அவள் ஆரம்பிச்சிட்டா. அவள் பார்த்தீங்கன்னா, நீ கிளம்பிட்டியாடா, நீனு ஜாலியாக போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பார்த்தீங்களா, வெளியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. இந்த புல்லெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ ரொம்ப நீட்டாக இருக்குது. என்னடி டிஃபன் செய்யலான்னு கேட்டேன். அம்மா பூரி செய்யுங்கம்மா அப்படின்னா. சரி, நான் வந்து பூரி மாவு தான் வந்து பிரட்டி வைக்கிறேன். நம்ம எப்பயுமே வந்து மைதா மாவு, கோதுமை மாவு, ரவையெல்லாம் சேர்த்துட்டு தான் ரெடி பண்ணேன். மசாலா வந்து உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணிவிட்டு காலையிலே ரசமும் ரெடி பண்ணிட்டேங்க. கிச்சன்லாம் தொடச்சி க்ளீனும் பண்ணிட்டேங்க.